Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கலர் பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ஆயில் பேஸ்டல் லுக் கொண்டு வரலாம் தான் பார்க்க போறோம். அதுக்காக ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த சார்ட் பேப்பர் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக சைடுல டேப் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். நீங்க மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிராயிங் வரைஞ்சு முடிச்சிட்டு இந்த டேப் அப்படியே விட்டுருவேன். நீங்க மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிட்டா அந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த சார்ட் பேப்பரில் சென்டராக ஒரு லைன் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து டேவும் இன்னொரு சைடு நைட் இருக்க மாதிரி கலர் தீமில் கலர் பண்ண போகிறேன். இப்போ நாம் கலர் பென்சில்லே ஆயில் பேஸ்டல் லுக் கொண்டு வரதுக்காக 3 கோட்டிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதில் இப்போது ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டே தீம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மெரூன், அப்புறம் ரெட், ஆரஞ்ச், அப்புறம் கொஞ்சம் லைட் ஆரஞ்ச், அப்புறம் மஸ்டர்ட் எல்லோ இது மாதிரி வந்து கலர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இவ்வளோ கலர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ரெட், ஆரஞ்ச், எல்லோ இந்த 3 கலர் இருந்தாலே போதும். அதை வச்சே வந்து டே லுக் வந்து கொண்டு வந்துடலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம கலர் பண்ணுறப்போ பென்சிலை வந்து கீழே எட்ஜில் பிடிச்சிட்டு லைட்டாக கலர் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கலர் வந்து ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி நம்ம டார்க்காகவும் பண்ணிட மாட்டோம். இப்போது செகண்ட் ஆஃப் நைட் தீமில் வந்து கலர் பண்ண போகிறோம். இங்கே நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா பிளாக், வயலட், நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் ஸ்கை ப்ளூ. இந்த கலர்ஸ்லாம் தான் நைட் தீம்க்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பிளாக், டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம பேஸ் கலர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டார்க்கனாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் கலர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கலர் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலில் கலர் பண்ணியிருந்தா இப்போ வந்து வெர்டிக்கலாக வந்து கலர் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ நமக்கு ஃபைனலாக கலர் பென்சிலில் பண்ணியிருக்க மாதிரி அந்த லைனாக வந்து நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இது மாதிரி கலர் பண்ண சொன்னேன். அதே மாதிரி 2 கலருக்கு சென்டர்லையுமே கொஞ்சம் 2 கலர்ஸுமே வந்து இது மாதிரி மர்ஜ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து தனித்தனியாக தெரியாமல் அப்படியே ஒரு ஈவனாக தெரியும். இப்போது நைட் தீம்க்கும் செகண்ட் கலர் கோட்டிங் வந்து கொடுக்குறேன். இது மாதிரி நம்ம நிறைய லேயர்ஸ் கொடுக்குறப்போ நம்மளுடைய கலர் பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்திருக்க பேப்பருமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். நீங்கள் இது மாதிரி கலர் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சா சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நார்மல் பேப்பரில் வரைஞ்சால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போது செகண்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. தேர்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா பென்சிலை நல்லா கிட்ட பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கலர் பண்ணணும். அது மாதிரி இப்போ கலர் பண்ணுறப்போ எப்படி கலர் பண்ணணும்னா கீழே நமக்கு அந்த ஒயிட் கலர் வந்து தெரியாத மாதிரி நல்லா வந்து கலர் வந்து நமக்கு வைப்ரண்ட்டாக தெரியணும். அது மாதிரி கலர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபைனலாக ஆயில் பேஸ்டல் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு டே தீம் வந்து ஆயில் பேஸ்டல் லுக் கிடச்சிருச்சு. ஆனால் நைட் தீம் வந்து கிடைக்கல. அதை வந்து ஆயில் பேஸ்டல் லுக் கொண்டு வரதுக்காக ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பேபி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் கோகனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய பேப்பர் வந்து அதை சோக் பண்ணிடும். அதனால பேபி ஆயில் இல்லாட்டி சீரம் இது ரெண்டுத்தில் ஏதாவது யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ப்ரஷில் வந்து ஹேர் சீரமோ இல்லாட்டி பேபி ஆயிலோ அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கலரை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது டே அண்ட் நைட் தீம் சென்டரில் ஒரு ட்ரீல நிறைய பிரான்ச்சஸ் போகிற மாதிரி வரைய போகிறோம். அதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலர் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி கூட இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ட்ரீ தான் வரையணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி ட்ரீ வரைஞ்சி முடிச்சுட்டு கீழே கொஞ்சம் லேண்ட் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக செடி இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி செடி வரைகிறது ரொம்பவே ஈஸி. கொஞ்சம் சின்ன ஃப்ளாட்டான ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக டாட்டாக வச்சுட்டோம்னா நமக்கு
ஒரு செடி எஃபெக்ட் கிடச்சிடும். அதே மாதிரி ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி சின்னதாகவும் அப்புறம் கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் டே டைமில் சன் இருக்க மாதிரியும் நைட் டைமில் மூன் இருக்க மாதிரியும் வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்டார்ஸும் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் டே டைமில் காக்கா பறக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதை பார்க்க நம்ம கலர் பென்சிலில் வரைஞ்ச மாதிரியே தெரியாது. அப்படியே ஆயில் பேஸ்டல் லுக் தான் நமக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.